ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வாழைக்காய் சாப் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் சாப் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 வாழைக்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ண வாழைக்காவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளும் சால்ட்டும் நல்லா வாழைக்காயில் மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் வாழைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டும் சேர்த்து 3 பல் பூண்டையும் சேர்த்து ஒரு பட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததுமே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பியும் சேர்த்து கூடவே பொடியாக கட்டின ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்ச வாழைக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வாழைக்காய் சாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான வாழைக்காய் சாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் வாழைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.